இடும்பாவனம் சென்றார். சரி. இடும்பாவனத்தில் யார் குடிகொண்டார்? இடும்பாவனத்தில் யார் குடிகொண்டார்? இடும்பாசூரன். எங்க அண்ணனாகிய பீமனுக்கு உத்தம் இடும்பாசூரனை மடித்தார். மும்மல கமல கல்லிய எங்க அண்ணனுக்கு திருமணம் செய்தோம். ஆனால் எங்க சென்றோம்? முன்னூத்தி மங்கலம் சென்றோம். ஆகையால் பக்காசூரனை மடித்தோம். பக்காசூரனை மடித்து ஆகையால் வளையாத வில் வளைத்து வஞ்சியார மாலையிட்டோம். மாலையிட்டு அதோட விட்டானா? என்ன செய்தான் தெரியுமா? அதோட விட்டாங்களா? எங்களை எல்லாம் எப்படி சிறு, அதாவது தூணு, வஜ்ர தூணு. எப்படி வஜ்ர தூணு? ஒவ்வொரு தூணுலயும் எங்களை அதாவது 5 பேத்தையும் கட்டி போட்டோம். ஐயோ, பாண்டவர்களையா? சரி. பாரா சபையில என்ன செய்தார் தெரியுமா? பத்தினி, அதாவது பாஞ்சாலிய வீரப்படி துர்ச்சோதனை விட்டு சிகை என்ற கூந்தலை பற்றி ஆடையவத்தை அகமானம் செய்தாங்க. அகமானம் செய்தான். என் மனைவி கேட்டா, ஐயா பெரியவர்களே, அஸ்வத்தராமரே, பெரியவர்களே, ஐயா தோழரே, நீங்க ஆணோட பெண்ணோட சேர்ந்து பிறக்கலையா? என்ன உங்க கண்ணெதிரே ஒரு பெண்ணை மணப்பக்கம் செய்கிறானே, ஏன்னு கேளுங்க அப்படின்னு பாஞ்சாலி எழுந்ததா? யாருமே கேட்கல. துரியனுடைய கட்டளை எப்படி? சரி நண்பா, அப்படி இருந்தாலும் கோயந்தப்பா, அப்படி இருந்தாலும் மாலா துயிலெழுத்த மானத்தை காப்பாற்றினார்கள். இருப்பினும் சரி, ஆனால் நாடு கேட்டதுக்கு 12 வருட கானகம், 1 வருடம் அஞ்ஞாத மாசம் கழித்து வந்த பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு பார்க்கலாம் என்று சொல்ல. பார்க்கலாம்னு தான் சொன்னான், தரன்னு சொல்லல. இல்ல. ஐயோ சிவபெருமானே, 1வது சூரியமனம், 2வது ராமரிசிவனம், 3வது முருகமகாரி சிவனம், 4வது காலமகாரி சிவனம், 5வது சைதுவனம், 6வது காமதேன் பர்வதம், 7வது கந்தருவனம், 8வது குருமகாரி சிவனம், 9வது வனத்திலே அடியெடுத்து வைத்தோம். ராமரிஷி பகவானை சந்தித்து என்ன உரைத்தார்? ஆகையால் உங்களை பார்க்கின்ற அளவிலே நாடாளும் 4 அரசர் போல் தெரிகிறது. நீங்க எல்லாம் யாரு? என் வனத்திலே அடி எடுத்து வைத்த உடனே காய்க்காத மாதிரி காய்த்திருக்கிறது. 2 வனம் ஒரு சூரிய பிரகாசமாக ஒளி தருகிறது. நீங்க எல்லாம் யாரப்பா அப்படின்னு கேட்க உண்மையை சொன்னோம். ஏப்பா உங்களுக்கெல்லாம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு இந்த கதி அப்படி என்று கேட்க உண்மையை சொன்னோம். ஆனால் தர்மா, துரைய நாடு கொடுப்பதாண்டா உங்களையா காடு கதி என்று ஓட்டுறாங்க. 12 3 36 ஆண்டுகளுக்கு காணகத்தில் தெரியாத நாடு தருவது போல் தெரியல. அப்படி கொடுக்கறதா 5 பேத்துக்கு 5 வீட்டு நிலமா கொடுத்திருப்பான் இல்லையா? ஏன் பணம் செய்ய வைக்கிறான்? அதனால ஆகையினால் நாடு பாதி நாடு பெற வேண்டும் என்றால் 5 ராஜாக்கள் வருவார். சரி, 5 புலனை இழந்து 5 ஆசை மறந்து பஞ்சாசனை கையில் பிடித்து சிவன கோரி தவம் புரிந்தால் பாஸ்பதி கனி பெற்று வந்தால் பங்காளியை வெல்லலாம், பாதி ராஜ்யத்தை சரிபாக பிரிக்கலாம் அப்படி என்று ஓமரிசி வார்த்தை கேட்ட தாங்கள் என் அண்ணனாகிய தர்மன் கேட்டார். மாமனை அழைத்து, மாமா பகடை ஆடுறவன் நானு, தம்பிமாரை தோக்க செய்தது நானு, தம்பிமார்களை தோல்வெடுத்து செய்தது நானும், பட்டினி அதாவது பாஞ்சாலி வச்சு பகடை ஆடுறது நானு. நான் தானே இந்த காரியத்தை செஞ்சேன். ஓ, இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். நானே போயிட்டு வரேன் அப்படி என்று சொன்னா. ஆனா தர்மா, நீ போவ வரத்தையும் பெறுவ, வர வழியில யாராவது தர்மம் என்று கேட்டால் உன் மனுஷ தர்ம குணம் அவங்கிட்ட கொடுத்துருவ.
அப்புறம் எப்படி பங்காளி வெல்லுவ? ஆகையால் பீம காட்டம் முட்டாள் கோபம் முரட்டத்தனம். ஆமா. சில நேரம் அதாவது தாமதமா செய்து விட்டால் என்ன செய்வென்று கேட்க வெள்ளிக்கிற மலையே வேறு ஒரு வெள்ளிகிரி மலையவே வேரோட புடுங்கி அடிச்சு சாய்ஞ்சு விட்டா அந்த சிவன் எங்க இருந்து எப்படி வர கூட பாரு. நீ கோபம் கொண்ட உடையவன், நீ தவத்து கொடையவன் அல்ல. விலகி விடு, விலகி விடு. நான் கேட்டேன் மாமா. ஆகையால் அதாவது நான் சென்று பார்ப்பதை கனி பெற்று வருகிறேன் மாமா என்று உரைத்தேன். அதுக்கு என்ன உரைத்தாரு மாமன்? மாமனாகிய கண்ணன், பத்தினி ஆகிய பாஞ்சாலி, அண்ணன் தம்பிங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? சொல்லுங்க. ரைட். மாமா முன்னை உரையற்ற வார்த்தை கூறி கைத்தட்டி நகைத்தார்களா? அர்ஜுனன் பெண்ணாசை பிடிச்சவன். உரலைக்கு சேலை கட்டினாலும் இது ஆனா பெண்ணா என்று சீலை தூக்கி பார்க்கக்கூடிய பெண்ணாசுடையவன் அந்த அர்ஜுனன். இவன் அவதி சிவனை பார்ப்பதாவது தவங்களை செய்வதாவது என்று கைத்தட்டி நகைத்தார்களா? அப்போது இந்த அர்ஜுனன் அதாவது கோவணனுக்கு வந்து அதான் சென்று இந்த வேடத்தை தரித்து நான் இப்ப எங்க போறேன்? பகவானாகப்பட்ட சிவபெருமனை நோக்கி சென்று வரவா? பேசுறதெல்லாம் மன்னிச்சு வச்சுக்காதீங்க, நீங்க மன்னிச்சுக்காங்க சாமி. கடவுளமான தவங்களோடு இந்த தவத்தோடயே நீங்க இருக்கணும். உங்களை பாக்குற முதல்ல அந்த பகவானை பாக்குற மாதிரி இருக்குது. இப்பதான் நொண்டு நுடப்பும் அக்குறும்பெல்லாம் அடங்கும், வருஷமெல்லாம் அப்படியே இருக்கணும் சாமி. சாமி சாமியும் பய பக்தியோடு இருக்கணும். சென்று வாரீர்களா? அந்த பகவான் கண்டிப்பாக வர கொடுப்பார். நான் ஏதோ உன்னிடத்தில் பேச அதாவது விரும்பலப்பா. நான் விரும்புகிறேன். என்ன அடிக்கலாம்னு தோண்டுமே, என்ன எட்டி ஒதுக்கலாம்னு இருக்குமே, இல்ல சிவனே என்ன உம்மளவுக்கு பேசலாம்னு இருக்குமே. ஓம் சிவாய நமக. சரி சிவாய நமக. எனக்கு ரத்த சந்தோஷமாக தோணு பார்க்கும் போது. Ah!
இன்னும் நாடகம் வேண்டுமானால், இதே நாடக ஆசிரியர்கள் வேண்டுமானால், சேலம் மாவட்டம் காடியம்பட்டி ஒன்றியம் கொங்குப்பட்டி போஸ்ட்டு நல்லூர் மாதேஷ் நாடக சபா வணிகளால் உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைந்த காட்சிகள் எங்களால் முடிந்தவரை செய்து கொடுப்போம். வில்லேஜ் ஃபில் ஃபேக்ட்ரி மூலமாக எங்களை அறிமுகப்படுத்திய நண்பர்களுக்கும் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி.